Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, English, Unit 1, Learn Always. அதில் Let us sing பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. Why, why? ஏன் 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 என்று கேள்வி கேட்கும்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சிந்திக்கும் திறன் வளர்கிறது. ஆகவே தெரியாதவற்றை அறிந்து கொள்ள கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த போயத்தில் பொதுவாக சிந்திக்கும் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் முதல்ல ரீட் பண்ணுறேன், அப்புறம் பாடி காமிக்கிறேன், நெக்ஸ்ட் மீனிங் சொல்கிறேன். Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Let us sit with questions all week as we grow with answers to know. Think. பார்த்தீங்களா? திங்க் பண்ணுற மாதிரி இந்த கேலோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்க தானே? இப்போ நான் பாடி காமிக்கிறேன். Why? Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Let us sit with questions all week as we grow with answers to know. Think. Let us sit with questions all week as we grow with answers to know. Think. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, மீனிங் சொல்கிறேன். Why? ஏன்? Why is the sky blue? வானம் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது? Why is the earth round? பூமி ஏன் உருண்டையாக உள்ளது? Why is silk soft? பட்டு ஏன் மென்மையாக உள்ளது? Why is fire hot? நெருப்பு ஏன் சூடாக உள்ளது? Think, why is it so? இவைகளை சிந்தனை செய். அது ஏன் அப்படி உள்ளது? Why does the river flow? ஆறு ஏன் ஓடுகிறது? Why does the wind blow? காற்று ஏன் வீசுகிறது? Why does the sun shine? சூரியன் ஏன் ஒளி வீசுகிறது? Why does the rain pour? மழை ஏன் பொழிகிறது? Let us sit with questions all week. இதற்கான விடைகளை இந்த வாரத்தில் அறிய முயல்வோம். As we grow with answers to know things. நீங்கள் வளரும்போது விடைகளை அறிய சிந்தியுங்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். அதனை
அறிய முயலுங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டல் வேண்டும். மறுபடி தமிழில் மீனிங் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வானம் ஏன் நீல நிறத்தில் உள்ளது? பூமி ஏன் உருண்டையாக உள்ளது? பட்டு ஏன் மென்மையாக உள்ளது? நெருப்பு ஏன் சூடாக உள்ளது? இவைகளை சிந்தனை செய். அது ஏன் அப்படி உள்ளது? ஆறு ஏன் ஓடுகிறது? காற்று ஏன் வீசுகிறது? சூரியன் ஏன் ஒளி வீசுகிறது? மழை ஏன் பொழிகிறது? திங்க், why is it so? இவைகளை சிந்தனை செய். அது ஏன் அப்படி உள்ளது? இதற்கான விடைகளை இந்த வாரத்தில் அறிய முயல்வோம். நீங்கள் வளரும்போது விடைகளை அறிய சிந்தியுங்கள். இப்போ மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? க்ளோசரி: சாஃப்ட், ஸ்மூத், மென்மையான. ப்ளோ, மூவ், வீசுதல். ஷைன், பிரைட், ஒளிருதல். போர், ஃப்ளோயிங், ஓடுதல். ஏ, மேட்ச் தி ரைமிங் வேர்ட்ஸ். இங்கே இருக்கிற வேர்டுக்கு கரெக்டான ரைமிங் வேர்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்கு, அது கரெக்டாக அதுக்கு நேராக எழுதுங்க. பாருங்கள்: ஃப்ளோ, க்ரோ, சீக். நோ, வீக், ப்ளோ. ஃப்ளோ, ப்ளோ. 1. க்ரோ, நோ. சீக், வீக். List out the questions to which you seek answer using why. உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகங்களுக்கு விடை காண விரும்புகிறீர்கள்? ஏன் என்று காரணம் அறிய விரும்பும் கேள்விகளை நீங்கள் உருவாக்குங்க. இங்கே பாருங்க, why வச்சு நான் கொஸ்டின் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் why யூஸ் பண்ணி கொஸ்டினை ஃபார்ம் பண்ணுங்க. Why ice is cold? Why sea water is salty? Why is the blood red in color? Why does the bamboo tree grow tall? Why the moon is cool? இப்படி கொஸ்டின் ஒய்யை வச்சு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். Why do we ask questions? நாம் ஏன் கேள்விகளை எழுப்புகிறோம்? We ask questions to improve our knowledge. நாம் கேள்வி கேட்பதன் மூலம் நமது அறிவு வளர்கிறது. Second one, do you love to seek answers to the questions? நீங்களும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ? எஸ். ஆமாம், நாங்களும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இதுக்கு எஸ் மட்டும் எழுதினா போதும். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.